Hi friends, welcome back to our channel Shafacreations. இப்போ தான் first time இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தெரியிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 45ல நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் கடை கமல் ஸ்டிச். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு 5 into 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதோட சென்டர் பார்ட்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதோட ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை ஹாஃபாக பிரிக்கிற மாதிரி அதோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ட்ரையாங்கிளுக்கு நடுவில் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் ஸ்கொயரோட கார்னருக்கும் இடையில ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்தையும் நடுவில் இருக்க சர்க்கிளையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கொயரோட எல்லா சைட்ஸ்லேயுமே இதே மாதிரி லைன்ஸ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ஃப்ளாரோட ஒவ்வொரு பெட்டல் இருக்க மாதிரி ஷேப் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த டிசைன் போடுறதுக்கு நமக்கு ஒரு பெட்டலில் 5 லைன்ஸ் வேணும். அதனால் சென்டர் லைனுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் இடையில ஒரு லைனும், சென்டர் லைனுக்கும் ரைட் சைடில் லாஸ்ட் லைனுக்கும் இடையில ஒரு லைனும் வரைஞ்சிட்டு ஒரு பெட்டல் ஷேப்பில் 5 லைன்ஸ் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ நீடில் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நான் மெரூன் கலர் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வரைஞ்சிருக்க எல்லா லைன்ஸையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாலு பெட்டல்ஸ்லையுமே இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரேமை பேக் சைடில் திருப்பிட்டு ஏதாவது ஒரு லூப்பில் நீடில் நுழைச்சிட்டு த்ரெட்டை ஒரு தடவை நீடில் சுற்றி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நீடில் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க லென்த்தான லைனுக்கு பக்கத்து லைனோட ஸ்டார்டிங்கில் நீடில் மேலே எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் இருக்க அந்த 3 லைனில் மட்டும் இந்த மாதிரி நம்ம பின்னிகிட்டே வரப்போகிறோம் த்ரெட்டை வச்சு. எப்படின்னா ஒரு லைனுக்கு வந்து கீழே நீடில் இருக்கணும், அடுத்த லைனுக்கு மேலே இருக்கணும், 3வது லைனுக்கு கீழ் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி ஒரு மெரூன் த்ரெட் நீடிலுக்கு கீழேயும் அடுத்தது மேலேயும் இருக்க மாதிரி லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போயிடணும். நம்ம ஏற்கனவே பிக்அவுட் ஸ்டிச் டுட்டோரியல் பார்த்துருக்கோம். அதில் எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணமோ அதே டைப்பில் தான் நம்ம இந்த ஃப்ளவரையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒரு 4-5 ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீடில் வச்சு கொஞ்சம் மேல் பக்கமாக எல்லோ த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இடையில இருக்க கேப் வந்துட்டு தெரியாமல் இருக்கும். இப்போது இந்த பெட்டலோட ஷார்ட்டஸ்ட் லைன் இருக்கு இல்லையா மெரூன் கலரில், அது வரைக்கும் நம்ம எல்லோ கலர் த்ரெட்டால் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அதனால இப்போ அந்த கடைசி லைன்ஸையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தம் 5 லைன்ஸ் இருக்குது. இந்த 5 மெரூன் லைன்ஸையும் எல்லோ த்ரெட் வச்சு இதே மாதிரி பின்னிகிட்டே வர போகிறோம். இந்த வீடியோவுக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 5 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீடில் யூஸ் பண்ணி இந்த எல்லோ த்ரெட்டை மேல் பக்கமாக நகர்த்தி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் நெருக்கமாக கிடைக்கும். இப்போது ஒரு பெட்டல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பெட்டலோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி எல்லோ மட்டும் இருக்கும். இப்போ கடைசியாக வர ஸ்டிச்சஸ் கொஞ்சம் லூஸாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெரூன் கலர் அங்கங்கே லைட்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதுக்கு சென்டரில் இருக்க கேப்பில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் மிஸ் பண்ணவங்களுக்காக திரும்பவும் சொல்கிறேன். நீடில் அடியிலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. நீடில் த்ரெட்டை ஒரு தடவை சுற்றிட்டு நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் குத்தி மறுபடியும் கீழ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். கேப் இல்லாத அளவுக்கு நெருக்கமாக இதே ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடை கமல் ஸ்டிச்சோட ஃபைனல் லுக். இந்த ஸ்டிச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.